பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட இந்த பொன்னாக்குடி ஊராட்சியில் நடுத்தெரு முதல் முப்படாதிய முகல் வரை தெரு மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. இந்த தெருவினுடைய மக்கள், இந்த பகுதியுடைய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மரியாதைக்குரிய ஒன்றிய கழக செயலாளர், பாளையங்கோட்டை யூனியன் சேர்மன், முன்னாள் எம்பி அக்கா விஜிலா சத்யானந்தர் ஆகியோருடைய பரிந்துரையில் அண்ணன் மாவட்ட கவுன்சிலரிடம் இந்த கோரிக்கை வைத்தார்கள். அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்று 10 லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் இந்த சாலையை நிதி ஒதுக்கி இந்த சாலை போடுவதற்கு பெரும் உதவியாக இருந்துள்ளார். அவர்களை வருகை வரவேற்பதோடு இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மு.க. ஸ்டாலின் நல்லாட்சியுடன் இன்று பாளையங்கோட்டை யூனியனில் பொன்னாக்குடி கிராமத்தில் மிகவும் மோசமாக இந்த ரோடு இருக்கிறதை அறிந்து இங்குள்ள ஒன்றிய கவுன்சிலர், யூனியன் சேர்மன், முன்னாள் மேயர், முன்னாள் எம்பி அக்கா விஜிலாக்களுடைய முழு உதவியுடன் இந்த பகுதி மக்கள் எல்லாரும் எனக்கு வாக்களித்தார்கள். வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் இந்த ரோடை போட வேண்டிய ஒரு நல்ல எண்ணத்தில் மக்களின் நீண்டகால பிரச்சனைக்காக இந்த சாலையை போட வேண்டும் என்று ஒன்றிய கவுன்சிலர் தினமும் எனக்கு கேட்டுக்கொண்டதின் பேரில் அதே மாதிரி இங்கே இருக்கின்ற அனைவரும் இந்த ரோடை போட வேண்டும் என்று மிகவும் ஆசையோடு இருந்தார்கள். அதற்கு இப்பொழுது அதுக்கு நிதி ஒதுக்கி ஒரு 10 லட்ச ரூபா நிதி ஒதுக்கி இந்த சாலை போடுவதனால் எனக்கும் ஒரு மன திருப்தி, மக்களுக்கு ஒரு மன திருப்தி என்பதை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் கோசிமணி. நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான். நான் சாதாரண ஆட்டோ தொழிலாளி. இந்த தெரு ஒரு 10 வருஷமாக, எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து 10 வருஷமாக இந்த ரோடு நடந்து கூட போக முடியாது. மக்களாக ஒரு முகம் சுளிக்கிற அளவுக்கு அந்த சாலை இருக்கும். இதை ஊராட்சி நிர்வாகத்துக்கிட்ட பல முறை, நீங்கள் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா கூட தெரியும், பல முறை கோரிக்கை வச்சோம். மாவட்ட ஆட்சியருக்கும் கோரிக்கை வச்சோம். நிறைய கோரிக்கைகள், கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி அதுக்கு ஒரு பலனாக முன்னாள் எம்பி விஜிலா சத்யானந்த், ஒன்றிய கவுன்சிலர் நம்பிராஜன் அவர்கள், அவங்கள பரிந்துரையின் பேரில் அப்போக ஒன்றிய செயலாளர் KST சுபாஷ் தங்கபாண்டியன் அவர்கள் மற்றும் இந்த பாளையங்கோட்டையோட சேர்மன் முரளிதரன் அவர்களுடைய பரிந்துரை பேரில் அருமை அண்ணன் சாலமோன் டேவிட் மாவட்ட கவுன்சிலர் அவர் இந்த இடத்த பார்த்து, சரி நான் என்னோடய நிதியிலேருந்து ஒரு 10 லட்ச ரூபா தரேன், அந்த ரோடை போடுங்கன்னு சொல்லி இந்த ரோடை செஞ்சு கொடுத்துருக்காப்புல. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு பரிந்துரை செய்த அக்கா விஜிலா சத்யானந்த் மனதார நன்றிகள். என்னோடய பேர் கோபால். நான் மாற்றுக் கட்சி பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் கூட இந்த தெரு அவ்வளவு மோசமாக இருந்தது. பைக்கில் வந்தால் தண்ணி தெரிக்கும், காலில் தெரிக்கும், எல்லாம் தெரியும், அசிங்கமாக இருந்தது. இந்த ரோடை நமது ஒன்றிய கவுன்சிலர் நம்பிராஜன் அவர்கள் மேற்படி சொல்லிபடி மாவட்ட கவுன்சிலர் சாலமோன் டேவிட், மரியாதைக்குரிய சாலமோன் டேவிட் அவர்களிடம் சொல்லி இந்த ரோடை செய்ததற்கு ரொம்ப மிக்க நன்றி. ஆனால் ரொம்ப ஒரு 10, எனக்கு இருக்க ஒரு 10-15 வருஷம் இருக்கும் இந்த ரோடு தண்ணி இனிமேல் சவுதியாக போயிட்டுருக்கும். அது மாவட்ட கவுன்சிலருக்கும் ஒன்றிய கவுன்சிலருக்கும் மிக மிக நன்றி. அவங்களும் நம்ம ஊருக்கு என்னாலும் செய்வாங்க. இந்த ரோடு சொன்னதுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மேயர், இப்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை குழு மாநில பொறுப்பாளரும் எங்கள் ஊரை சேர்ந்த எங்கள் ஊரில் மிகவும் அன்பு கொண்டவர் அக்கா விஜிலா சத்யானந்தன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வழக்கறிஞர் சிவராமன் பேசுகிறேன். நான் அந்த தெருவில் தான் வசிட்டு வரேன். சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சாலை நடக்க முடியாத அளவில், தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவில் அந்த சாலையானது ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. இதை நாங்கள் பல முறை ஊராட்சி மன்றத்துலேயும் பல மேலிடத்துலையும் புகார் கொடுத்து எந்தவித நடவடிக்கையும் இதுக்கு எடுக்கலை. ஆனால் நம்ம 11வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் நம்பியனோட முழு முயற்சியால் அண்ணன் மாவட்ட கவுன்சிலர் சாலமோன் டேவிட்டின் 10 லட்ச ரூபா நிதி ஒதுக்கி இப்போ சாலைகளுக்கு அமைச்சு தந்திருக்காங்க. அண்ணன் நம்பிராஜ் அண்ணனுக்கும் சாலமோன் டேவிட்டுக்கும் ரொம்ப நன்றி. சவுதி இதுமாக இருந்தது. ரொம்ப நாங்கள் இந்த ரோட்டில் ரொம்ப பாதிக்கப்பட்ட வாழ்க்கை. இதனால் பஞ்சாயத்தில் பல முறை கோரிக்கை கொடுத்தும் ஒன்றும் செய்யலை. மாவட்ட கவுன்சிலர்கிட்ட சொல்லி இந்த ஃபண்டு நிறைவேறிருக்கு. பொன்னாக்குடி கவுன்சிலர் நம்பிராஜாவுக்கும் மாவட்ட கவுன்சிலருக்கும் விஜயா அக்காவுக்கும் மனமார நன்றி. பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பொன்னாக்குடி ஊராட்சியில் நடுத்தர் முதல் முப்படாதிய முகல் வரை சாலை மிகவும் மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வந்தனர். அந்த தெரு மக்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த பகுதியினுடைய இளைஞர்களில் ஒருவரான தங்கராஜ், செல்லப்பா, மணி, பாண்டி ஆகியோருடைய வேண்டுதலின் பேரில் இந்த பகுதிக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என கூறினார்கள். உடனடியாக இந்த பகுதியினுடைய மாவட்ட கவுன்சிலர் மரியாதைக்குரிய அண்ணன் சாலமோன் டேவிட் அவர்களை அணுகி இந்த பகுதியில் எங்கள் சாலை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம்.
அதற்கு உறுதுணையாக நம்மளுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சுபாஷ் தங்கபாண்டியன் அவர்கள், ஒன்றிய குழுவுடைய தலைவர் முரளிதரன், முன்னாள் எம்பி மரியாதைக்குரிய அக்கா விஜிலா சத்யநாயகர் பரிந்துரையின் பேரில் மாவட்ட கவுன்சிலர்கள் இந்த தெரு சாலை அமைப்பதற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இன்றைய தினம் அந்த வேலையினை தொடங்குவதற்கு வருகிறார்கள் என்பதை மரியாதையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.